வாசலிலே வந்திருக்கக்கூடிய பெண்மணியாகப்பட்டது யார்? நாமதயம் என்ன? தாய் தந்தை யார்? நான் யாரை மாலையிட்டேன்? இப்போது வைபோகம் என்ன? ஏதாவது சமாச்சாரம் உங்களுக்கு தெரியுதாமா? அது எனக்கே தெரிஞ்சாலும் அதை நான் வைத்தால் அழகி தராது. அமைந்தால் ஒரு கால அது அழகி தரும். ஆமா, அதான் பெண்கள் பெரியவர்கள் சொல்வார்கள், உலகத்திலேயே கோடி பாவங்கள் செய்தவர்கள் பெண்களாக பிறக்கின்றார்களாம். 7000 கோடி பாவங்கள் செய்தவர்கள் கணவன் இருந்த நிலையாகத்தான் இருக்கின்றார்களாம். 3000 கோடி பாவம் செய்தவர்கள் மனைவியாகத்தானே இருக்கின்றார்களாம். 4000 கோடி பாவம் செய்தவர்கள் விபச்சாரியாகத்தானே வாழ்கின்றார்களாம். 5000 கோடி பாவம் செய்தவர்கள் ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் அலிரூப பேடியாகத்தானே வாழ்கின்றார்களாம். அம்மா, இதற்கெல்லாம் சிகரம் வைத்தார் போல நான் எந்த நேரத்தில் பிறந்தேனோ என் நேரம் எப்படியே தெரியல அம்மா. இதையெல்லாம் விட கருமையான வாழ்க்கையாகப்பட்டு நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அதாவது பெண்கள் சொல்லுவாங்க இல்லையா, பிறப்பு இருக்கின்றது அல்லவா, ஒரு விசித்திரமான பிறப்பு. அது எப்படி என்றால், நான் பிறக்கும் போதே குழந்தையாக பிறக்கவில்லை, பிறக்கும் போதே பருவம் அடைந்த 16 வயது மங்கையாக தானடி அம்மா பிறந்தேன். 16 வயது மங்கையாக தானே பிறந்தேன். அது எப்படி என்றால், முன்பு ஒரு காலத்திலேயே என் தந்தையாக இருக்கும்படி குருபதையனும் துரோணாச்சாரியர் அக்னிகோத்திர முனிவருக்கு கல்வி கற்கின்ற சாலையிலேயே வேலையிலேயே என்னுடைய தந்தைக்கு கரிபுத்தி துரோணாச்சாரியர் ஐயருடைய பிள்ளை இல்லையா, கற்பூர புத்தி கற்பூரம் பண்ணும் பக்குன்னு குடிச்சிக்கும், கரிபுத்தி என்ன பண்ணும், எத்தனை வாட்டி வச்சு போதனாலும் பிடிக்காது இல்லையா. அந்த மாதிரி இந்த வித்தையெல்லாம் துரோணாச்சாரிக்கு ஏறிவிட்டது. என் தந்தையாக இறங்கும்படியா துருபதை எனக்கு எதுவுமே வித்தையாகப்பட்டது ஏறவில்லை. அப்ப எங்க அப்பா துருபதை என்ன சொல்றாரு, பிரிய நண்பா, எனக்கு எந்த வித்தையும் ஏறல, இந்த வித்தையெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுப்பாய். ஆனால் இப்ப நான் உனக்கு கொடுக்கணும்னு பார்த்தா எதுவும் கிடையாது. என் தந்தைக்கு பிறகு நான் நாட்டை ஆளுகின்ற பொழுது உனக்கு பேர் பேர் ராஜ்யத்தை தரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த துரோணாச்சாரி வித்தையெல்லாம் கற்றுக் கொடுத்தாரு. குருவுல வாசமாகப்பட்டது நிறைவேறியது. நிறைவேறிய உடனே அவங்க இடத்துல இருப்பிடம் போயிட்டாங்க. அவங்க அந்த நேரத்திலேயே துரோணாச்சாரியாகப்பட்டவர் பார்த்தார். கிருபாச்சாரியோட தங்கை திருப்பிய மணந்து இல்லறம் செய்யக்கூடிய வேலையிலேயே அவரு அங்க குடும்பம் பண்றாரு. எங்க அப்பா அவங்க அப்பாவுக்கு பிறகு நாட்டு ஆள்றாரு. அப்ப அந்த கிருபிக்கு அதாவது அந்த நேரத்திலேயே துரோணாச்சாரி ஏறும் மாதிரியான வாகனம் என்ன பெண் குதிரை, அந்த பெண் குழந்தைக்கு ஒரு குழந்தையாகப்பட்டது பிறந்தது இல்லையா. மனித உடல், குதிரை முகம், அசோத்தாமன் என்று பெயர் வைத்தார்கள். குழந்தை பிறந்த உடனேயே குதிரையாகப்பட்டது இறந்து விட்டது. அம்மா இருந்தா தானே அந்த குழந்தைக்கு பால் கொடுப்பாங்க. இந்த குழந்தைக்கு பால் குடிக்க வழி கிடையாது. அப்ப அந்த கிருபாங்கனி அம்மா என்ன சொல்றாங்க, இந்த மாநிலத்துல எத்தனையோ பேருக்கு நீங்க வித்த கத்துக்கிட்டு இல்லையா, அதுல யாரிடமாவது சென்றால் ஒரு பசுவும் கண்ணும் வாங்கிட்டு வந்தால் இந்த பிள்ளைக்கு பாலை கொடுக்கலாம், நாமளும் நம்ம சாப்பிடலாம், நம்ம கஷ்டமே இருக்காதுன்னு இவங்க சொல்லவும் அப்பதான் அந்த துரோணாச்சாரிக்கு ஆதி காலத்தில் செய்தி சத்திய ஞாபகம் வருது. என்னன்னு, தந்தைக்கு பிறகு நாட்டை ஆளுகின்ற பொழுது பேர் பேதி ராஜ்யம் தரங்க அவன் சொன்னான் இல்லையா, அவன் பேர் பேதி ராஜ்யம் நம்மளுக்கு தேவையில்ல, அவன்கிட்ட போனா ஒரு பசுவும் கண்ணும் வாங்கி வர மாட்டானா, வரமாட்டாங்க நம்மளுக்கு, நம்ம வாங்கி வந்து பிள்ளைக்கு பால் கொடுக்கலாமே அப்படி என்று இருந்து 2 பேரும் இந்த பிள்ளையை தூக்கின்னு போறாங்க. என் தந்தையாக திருப்பதி இருந்து பார்த்தார். வரக்கூடிய பாப்பா அன்னைக்கு பேர் பேர் ராஜேந்திரன் சொன்னான். பாப்பா நீங்க எவ்வளவு விட்டாலும் பார்த்தாரு, அதெல்லாம் முழு ராஜ்யம் புரியுது பாராமுகமாக இருந்தார். ஆமா, இவர் என்ன பண்ணா, துரோணாச்சாரி ஓடி போய் அவனுக்கு பேர் பேர் ராஜேந்திரன் சொன்னனே, இன்னைக்கு என்ன பாராமுகமா இருக்கு போது மந்திரியாக விளங்கும்படியான சோமகேது மந்திரியை விடுத்து அடியா கண்டமாகத்தான துரோணாச்சாரி அடித்து அவமரியாதை செய்யும் காலத்தையே துரோணாச்சாரியப்பட்டவர் எழுந்து பஞ்சமா பாதகா ஒரு நீ ஒரு சத்திரிய ஒரு நாட்டுக்கு மன்னன் இல்லையா, ஒரு அந்தனைக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை உன்னால் காமெடி பண்ண முடியல, என்னை எப்படி ஒரு சத்திரியனை கொண்டு அவமரியாதை செய்தாயோ இதே போன்று ஒரு சத்திய வீரரை கொண்டு மாணாக்கனை கொண்டு உன்னை மணலோடு மணல் பிடித்து கட்டி அவமரியாதை செய்து நான் துரோணாச்சாரி அல்ல.